ரசிகர்களின் ரசிகன் மணி இருக்கார் இல்லையா, அவரை அழைச்சிட்டு போறதுல எனக்குமே வந்துட்டு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, திறமையானவர்கள் பல பேர் இருக்க, உடம்ப மட்டுமே காட்டி, நான் அது தவறுன்னு சொல்லல. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாடலிங் பண்ணணும், நம்மளுடைய பாடிஸும் பார்த்து நிறைய பேர் பொறாமப்படணும், நம்ம அந்த அளவுக்கு பாடிஸை ஃபிட்னஸ் பண்ணணும், அப்படிலாம் எனக்குமே ஆசை இருக்கு. நானும் போட்டோஸ் எடுப்பேன், ரீல்ஸ் பண்ணுவேன், ஓகே ஃபைன். நிறைய பேர் ரீச் ஆகல, அதே வேலையை நான் தெரியல. சில பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க, அது மூலமா வளர்ந்து வராங்க. அவங்க மாடலிங் துறையில பயணிக்கிறத பத்தி எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. அவங்க வேற ஏதாவது ஒரு மீடியா துறையில, அட்வர்டைஸ்மெண்ட்ல பயன்படுத்திக்கிங்க, தப்பு இல்ல. ஆனா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏன் இவங்களை கூட்டிட்டு வரீங்க? இது மிக மிக தவறான ஒரு முன் உதாரணம். நான் மறுபடியும் சொல்றேன், தப்புனா தப்புமே, சரினா சரிம்பு. இப்ப பாலா கூட ஸ்டாண்டப் காமெடியன், நானும் ஸ்டாண்டப் காமெடியனா ஒர்க் பண்ணிருக்கேன், பேச்சாளரா நிறைய ஸ்டேஜஸ்ல பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரியான ஆட்களை பயன்படுத்துங்க. மணி எல்லாம் என்ன பேசுவாரு? எதற்காக நீங்க அவரை கூப்பிடுறீங்க? அவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அதற்கு பேனர், அவரை வரவேற்கிறதுக்காக பூவெல்லாம் தூவுறது, எனக்குமே அதெல்லாம் பிடிக்கல. இந்த இடத்துல மணியவே நான் வந்துட்டு முன்மொழிறேன்னா, அவரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அபியா யாரோ ஒரு பையன் உண்டு, இவங்களெல்லாம் பேச்சாளர்களா? அவங்களை கூட்டு உட்கார வைத்து ஒரு 20 திருக்குறள் 25 திருக்குறள் சொல்ல சொல்லுங்க, 10 திருக்குறள் சொல்லி அதற்கு பொருள் சொல்ல சொல்லுங்க. இவங்களெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு வரணும்? இந்த கேள்வி எனக்குமே இருக்கு. சரிங்களா? நான் அதை ஏத்துக்கிறேன். இந்த இடத்தில் உங்கள் கருத்தை 100% நான் ஏற்கிறேன். சரிங்களா? ஆனா அதே சமயத்துல அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா, அந்த விளம்பரத்தால அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு தவறு சொல்வது எனக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு இல்ல. அப்படி சொன்னாலும் கூட நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ராட் கம்பெனிக்கு துணை போறான்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா நீங்க போயிட்டு சர்வதேச கைக்கூலின்னு சொல்றது சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு பேச தெரியலையா? அல்லது பேசிட்டு ஐயோ இப்படி பேசிட்டோமே, ஆதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி மழுப்புறீங்களா? எனக்கு தெரியல. எனிவே